வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். கோபி அம்மாட்ட சொல்கிறாரு, கண்டிப்பாக கோபியோட கல்யாணத்தை நான் தடுத்து நிப்பாட்டுவேன், நீ தயவு செஞ்சு புலம்பாம இரு அப்படின்னு சொல்கிறாரு. நீயே கத்தி கூப்பாடு போட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் தெரிய வச்சிருப்ப போல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தனியாக வாங்க போகிறீங்க, நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. பாக்கியா என்ன சொல்லிட்டு போயிருக்கிறா, அவள் வர 2 நாள் ஆகும், அது வரைக்கும் வீடை பார்த்துக்கோங்கன்னு சொன்னால இப்போ நீ என் கூட வந்துட்டேன்னா இனி அவள் யார் பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. நீ கவலைப்படாம இங்கேயே இரு, நான் கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல கரெக்டா எழில் இப்போ அவங்க வராரு. என்ன தாத்தா எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவனை பாக்குறதுக்காக தான் போறேன் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. இல்லையே, நான் வரும்போது ஏதோ கல்யாணத்துக்கு போறேன்னு பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு எழில். என் ஃப்ரெண்டோட மகளுக்கு போன வாரம் கல்யாணம் நடந்துச்சு, நான் போக மறந்துட்டேன், அதனாலதான் போய் பார்த்துட்டு வரலான்னு போறேன் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அதுக்கு எதுக்காக பாட்டியே சோகமா நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எழில் கேக்குறாரு. தாத்தாவை பெரிய முடியலன்னு சோகமா இருக்கிறீங்களா அப்படின்னு கிண்டல் பண்றாரு. தேவையில்லாம என்கிட்ட வம்பிழுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாது அப்படின்னு ஈஸ்வரி கோபப்படுறாங்க. எழில் சொல்றாரு, எல்லா கோபத்தையும் நீங்க என்கிட்ட மட்டும்தான் காட்டுவீங்க, இதுவே இந்த இடத்துல உங்க மகை வந்தாருன்னா பொட்டி பாமா அடங்கிதான் நிப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அவளை தேவையில்லாம எதுக்குடா வம்பிழுக்கிற அப்படின்னு தாத்தா சொல்றாரு. நான் வந்து உங்களை டிராப் பண்ணட்டுமா தாத்தா அப்படின்னு எழில் கேக்குறாரு. பக்கத்துல தாண்டா, நானே போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. தேவைப்பட்டா வரும்போது வேணா கூப்பிடுறேன், அப்ப வேணா வந்து என்னை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்ததா கோபியோட அப்பா இப்போ கோவில்ல போய் சாமி கும்பிடுறாரு. இது வரைக்கும் நான் எனக்காக உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லம்மா அப்படின்னு சொல்றாரு. முதல் முறையா நான் என்னோட மருமகளுக்காக வேண்டிக்கிறேன், கோபி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு வேண்டுறாரு. ஏதோ ஒரு ரூபத்துல போய் அந்த கல்யாணத்தை நீந்தாமா தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறாரு. கோபியை நான் வெளியில அனுப்புனேன்னா அவன் திருந்தி நல்லபடியா வருவான்ற நம்பிக்கையில தான் அனுப்புனேன், ஆனா அவன் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல் செய்வான் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வேண்டுறாரு. இங்க எல்லாரையும் நீதாமா காப்பாத்தணும், இந்த கல்யாணத்தை நீதான் தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சாமிகிட்ட வேண்டிக்கிறாரு. அடுத்ததா கோபிக்கு கால் பண்றாரு. கோபி கால் அட்டன் பண்றாரு. இப்ப எதுக்காக எனக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு கோமா கேக்குறாரு. உன்னோட அப்பாடா, நான் கால் பண்ணக்கூடாதா அப்படின்னு ராமமூர்த்தி கேக்குறாரு. பொல்லாத அப்பா, என்னைய வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனீங்களே, அப்பெல்லாம் இந்த அக்கறை எங்க போச்சு அப்படின்னு கேக்குறாரு கோபி. அது நீ பண்ண தப்புக்கு நான் உனக்கு கொடுத்த தண்டனை அப்படின்னு சொல்றாரு கோபியோட அப்பா. நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், நான் பொன்னியம்மன் கோயில்ல இருக்கிறேன், என்னை வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு கோபியோட அப்பா. எல்லாம் என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோபி போனை கட் பண்ணிடுறாரு. ராதிகா இப்போ அங்க வராங்க. என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை, நான் இந்த கிளைண்ட்டை எப்படியாவது அவாய்ட் பண்ணிடலாம்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்றாரு. பாருங்க உங்க முகமே எவ்வளவு டல்லா இருக்கு, இதே மாதிரியா வந்து ரிசப்ஷன்ல நிக்க போறீங்க அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. முதல்ல போய் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா நீங்க ரிலாக்ஸ் ஆயிருவீங்க அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. கோபி சொல்றாரு, நீ சொல்றது கரெக்ட் தான், அந்த பிரச்சனைய ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாரு கோபி. நான் ஒரு 10 மினிட்ஸ்ல போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கோபி சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அடுத்ததா கோபி இப்போ கோவிலுக்கு வந்துடுறாரு. அவங்க அப்பாட்ட கேக்குறாரு, என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாரு. நான் எதுக்கு வர சொன்னேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கோபியோட அப்பா கேக்குறாரு. கோபி சொல்றாரு, உங்க கூட வாக்குவாதம் பண்றதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது, எனக்கு 1008 வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உங்க அம்மாவை தனியா கூப்பிட்டு நீ ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா நான் இப்ப சொன்னேன், அதுக்கு என்ன அப்படின்னு கேக்குறாரு கோபி. ரொம்ப முழுசா திமிரு தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு கோபியோட அப்பா. நீ ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா, அது உனக்கு தப்பா தெரியலையா அப்படின்னு கேக்குறாரு. கோபி எனக்கெல்லாம் தப்பா தெரியல அப்படின்னு சொல்றாரு. இந்த ஊர் உலகெல்லாம் என்னடா பேசும் அப்படின்னு சொல்றாரு. யார பத்தி எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது, எனக்கு என்னோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு கோபி சொல்றாரு. நீ பண்றது ரொம்ப தப்பு கோபி அப்படின்னு சொல்றாரு கோபியோட அப்பா. கோபி சொல்றாரு, நீங்க இல்ல வேற யாரு நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்ட முடியாது, நானும் ராதிகாவும் கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கல்யாணத்தை பத்தி இனியாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவளால தாங்க முடியுமா, கொஞ்சமாவது யோசிச்சு பாருடா அப்படின்னு சொல்றாரு கோபியோட அப்பா. எல்லாம் விட உன்னோட ஆபீஸ்ல இருக்கவங்களும் உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேக்குறாரு. கோபி சொல்றாரு, இப்ப மட்டும் எதுக்காக அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்கப்பா நீங்க அப்படின்னு சொல்றாரு. பெத்த பிள்ளைங்க முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில அனுப்புனீங்களே, அப்ப எங்க போச்சு இந்த அக்கறை அப்படின்னு கேக்குறாரு. என்னால அந்த பழைய வாழ்க்கைக்கு திருப்பி வர முடியாதுப்பா, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் தேடி அடையிற நேரத்துல வந்து மறுபடியும் அந்த வாழ்க்கையை வாழ விடாம தடுத்துடாதீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்னைக்காச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறீங்களா, எப்ப பார்த்தாலும் அந்த பாக்கியாவை தானே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன வெறுப்பேத்தணும் அப்படின்றதுக்காக பாக்கியா பேர்ல தானே உங்க சொத்தை எழுதி கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. இப்ப மட்டும் அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு கோபி சொல்றாரு. பாக்கியாவுக்கும் எனக்கும் முடிஞ்சதுதான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னைக்கு என்னோட அம்மா பிள்ளைகள்லாம் என்கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என்ன புரிஞ்சு என் பின்னாடி வருவாங்க அப்படின்னு சொல்றாரு.
கோபி அப்பா சொல்றாரு, நீ முழிச்சுக்கிட்டே கனவு காண்ற கோபி, அது என்னைக்குமே நடக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் பாதை தடுமாறி போய் வழியே இல்லாம நிப்ப பாத்தியா, அன்னைக்கு இந்த ஊர் உலகமே உன்னை பார்த்து சிரிக்கும், அன்னைக்கு நான் சொன்னதை பத்தி நீ யோசிச்சு பாப்ப அப்படின்னு சொல்றாரு. இந்த பழைய டைலாக்லாம் என்கிட்ட பேசாதீங்கப்பா அப்படின்னு கோபி சொல்லிடுறாரு. இவ்வளவு தூரம் தனியாவா வந்தீங்க, வாங்க நான் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. வந்த எனக்கு போக தெரியும், உனக்கு வேலை இருக்குன்னு சொன்னால நீ கிளம்பு அப்படின்னு கோபியோட அப்பா சொல்லிடுறாரு. கோபியே இப்போ அங்க இருந்து போயிடுறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.